ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் எங்கே கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடு ராத்திரியில் லவ் லேக்குக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு மார்னிங்கில் இங்கே இருக்கிற பறவைகள் சத்தத்தையும் அந்த இயற்கையான அழகையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஹரிஸ்வா அதுக்குள்ளே தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. விஸ்வாவுக்கு தூக்கமே வராது. ஏன்னா அவர் நைட்டு 24 ஹவர்ஸ் ஆனாலும் முழிச்சிக்கிட்டு இருப்பான். எந்த ஒரு படம் போட்டாலுமே அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருப்பார். இது மாதிரி கொண்டு போய் உட்கார வச்சோன்னே அப்பா புதுசாக இருக்குப்பா அப்படின்னாரு. அடுத்து ஹரிஸ்வா தூக்க கலக்கத்தில் எழுந்திரிச்சு உட்காந்துருந்தான். என்னடா நடக்குது இங்கே, என்னடா என்னை உட்கார வச்சிருக்கிறீங்களே அப்படின்ட்டு உட்காந்துருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் கொண்டு வந்து லைட்டெல்லாம் செட் பண்ணுறதெல்லாம் விஸ்வாவோட வேலை தான். எப்படி செட் பண்ணுறேன் பாருங்கப்பா, லைட்டு நமக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்ப்பா, நைட்டெல்லாம் பயப்பட வேண்டியதில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை செட் பண்ணான். அப்படியே செட் பண்ணிவிட்டு இந்த புதுமையான இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமாப்பா அவ்வளோ அழகாக இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா அந்த இடம் நமக்கு அப்படின்ட்டு அப்படியே காலையில் அப்படியே பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. பச்சை பசேல்னு இருக்குது பார்க்குறதுக்கு எல்லா இடமும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இந்த இயற்கையான இடத்த பார்த்துக்கிட்டு இருந்தோம். நம்ம ஊரில் மாதிரி வாத்து மீன் எல்லாம் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா யாராச்சும் பாலைவனமா அப்படிங்கிறது மாதிரி டவுட் வரும். அப்படி ஒரு இடம் இந்த இடம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா லவ் லேக். பாருங்க எப்படி அழகாக இருக்குண்ணே. விடிய காலை 6 மணி. அப்பா வந்து ஸ்விம்மிங் லேக்கு வந்து லோ லேக்குன்னு சொல்லிக்குவாரு. அதான் தப்பா சொல்லிட்டாரு. நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நிறைய வீடியோ பேச போகிறேன். அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். சார் நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? அப்படிங்களா, சரிங்க சார். மார்க்கெட்ல வாங்கினீங்க பாருங்க, இது லைட்டே வச்சுக்கலாம் வேணாலும். எந்த மார்க்கெட்ல வாங்கின? லூலு மார்க்கெட்ல வாங்கினியா? பாருங்க ஃபேன் ஆயிடுச்சு. அடியா இங்கே பாருங்கடா. நம்ம தந்து அப்பா வந்து பெர்ஃபெக்டா அதே மாதிரி மனுஷன் எடுத்துக்கும். இது கண்டுபிடிக்க மனுஷன் யோசனை ஆகும். இதான் கொடுக்காப்புளி தெரியுமா? நான் ஹைட்டா போய் இவ்வளோ படிச்சேன். லாஸ்ட் டைம் 6 இயர்ஸ்ல நான் 5 இயர்ஸ் ஓல்ட்லேருந்து இப்போ நான் 60 பேத்துவேன்.
சென்டருக்கு போங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லவ் லேக் வந்துட்டோம். வாங்க போய் பார்க்கலாம் உள்ள இருக்கு எப்படி இருக்குன்னு. ஒய்ஃப் எவ்வளோ வேகமாக கிளம்பி வர்றோம். கண்ணாடி மாற்றலாம். நான் மாற்ற போட்டு டீ வாங்கிட்டு அப்படியே லவ் லேக்குள்ள உள்ள இருக்க இறங்கிட்டோம். வாங்க போய் பார்க்கலாம். என்ன ஹரிஸ்வா, அம்மாவுக்கா? சாதாரண மீன் கிடையாது, அதை ஃபிஷஸ் இது பிடிச்சி கையை ஒட்டிக்க தண்ணி தெரியுமா? நீங்க போய் உட்காருங்களா. ஏதாச்சும் போட்டால் முடியாதுமா, அவ்வளோவும் முக்கியம். இங்கே வச்சிருப்பேன், சும்மா திருண்டு போட்டால் போதும். பாருங்க அவங்க பாருங்க. ஆமா ஆமா. சாப்பாடு கண்டி வருது அப்படியாங்க. நமக்கு கீழே சரி, ஓகே ஓகே, இப்படியே வச்சு எடுத்துக்கிறேன். அவனை தூக்கி விட்றா, முடிச்சுக்காத இதான் பார்த்து. ஓகே. இதை மறைஞ்சு வச்சுட்டீங்க. நான் அடிச்சிருக்கேன். என்ன போய் செல்போனா ஜப்பான்ல மட்டும்தான் என்ன கண்ட்ரியா ஒட்டுக்க மாட்டாங்க. வாடாமா
இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்ததெல்லாம் லவ் லேக் எவ்வளோ ஒரு அழகான இடமா இருக்குது பாருங்கள். பாலைவனத்துக்குள்ளே இப்படி ஒரு இடமா அப்படிங்கிறது மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒன் டே சுற்றி பார்க்குறதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. நிறைய பேர் நம்மளை மாதிரி வந்து எல்லாம் ஸ்டே பண்ணி பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து எங்களோட யூடியூப் சேனலுக்கு உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. பாருங்கள், போகிற வழியில் பறவைகளெல்லாம் வந்து எவ்வளோ தங்கியிருக்குன்னு. இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு அதுங்களுக்கே மனசு வரல பொறுக்கு. சுற்றி பார்த்தா எங்கே பார்த்தாலும் நம்ம ஊரில் இல்லாத அளவுக்கு பறவைகள் எல்லாம் இருக்குது. நன்றி, வணக்கம்.